அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரமலான் நாளில் ஒரு நாள் எப்படி இன்றைய பொழுது போனது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இன்றைக்கி செஞ்சுருக்கோம், அதோட ரெசிபியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோன்பு வைக்கக்கூடிய எல்லாருமே காலையில் 3:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவோம். ஸோ ஏஞ்ச உடனேயுமே தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து சஹர் சாப்பாடு எல்லாருமே ஒன்றா சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பாங் சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு காலையில் 9 மணி 9:30 கிட்ட தான் எழுந்திரிக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால படுத்துருக்கோம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு குரானை பற்றின டீட்டெயில்ஸு அதெல்லாம் ஹதீஸெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்போம். ஷார்ட்டாக எங்கள் அக்கா பொண்ணு சொல்கிறா, அதையும் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமலான் நோன்பு அப்படின்னா இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் நோன்பு. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயம், அதனால நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து அப்படின்னு நம்ம ரசூல்லா சொல்லியிருக்காங்க. நோன்பு அப்படிங்கிற வணக்கம் மற்ற வணக்கங்களிலிருந்து எதிர்பார்க்கப்படும் தியாகங்களுக்கும் முற்றிலும் மாறுபட்டவையாக நம்ம நோன்பு இருக்குது. நோன்பு என்பது பசி தாகம் அவைகளை எல்லாத்தையுமே இறைவனிடத்துள்ள நன்மையை எதிர்பார்த்து நம்ம நோன்பை வைக்கிறது, பகல் நேரத்தில் கட்டுப்படுத்தி கொள்வது தான். நோன்பின் நோக்கமே என்ன அப்படின்னா இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வது தான். இறையச்சம் அப்படின்னா அல்லாஹ்வின் இடத்துல பயந்து அவன் அறிவுறுத்தவைகளை கேட்டு தடை செய்தவர்களை தவிர்த்தும் நடப்பது தான். ரமலான் நோன்பு உண்மையான இறையச்சத்தையும் மன தூய்மையோடும் இருப்பதா அது தனித்துவமாக நம்மளுக்கு கருதப்படுகிறது. ஸோ தினமும் இப்படி தான் காலை பொழுதுலையும் சரி மதியான நேரத்துலையும் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேலை மதியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது. இதை பாலில் நல்லா காய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுவோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடியே அவங்க கொடுத்துருக்கதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்க்கலாம். திறக்கிற நேரத்தில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டாலும் நல்ல கூலாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அதுக்காக நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா ரொம்ப ஹெவியாலாம் அந்த டைமில் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக மெயினாக பார்க்குறது எல்லாமே எங்கள் சாட்சியும் ஒரு லாத்தாவும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆப்பிள், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, வாழைப்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி பொடிசாக போட்டாச்சு. அது போக எக்ஸ்ட்ராவாக நட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் அத்திப்பழம், டேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு இந்த ஃப்ரூட் சாலடோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாருக்குமே சேர்ந்துடும். அப்படின்றதுனால ஃப்ரூட் சாலடோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேரம் சமையல் கட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து வேலையை முடிச்சுட்டா எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ரூட் சாலடில் மாம்பழம் சீசன்றதுனால மாம்பழத்தை நாங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துட்ருக்கு. இது எல்லாத்தையுமே 12 மணிக்கு மேலே நாங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஈவினிங் எடுக்கும்போது கூலாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதில் செஞ்சு வச்சிடறோம். ஸோ எப்போதுமே நோன்பு திறந்த உடனேயும் டேட்ஸ் தண்ணி குடித்தோம்னா இந்த சப்ஜா விதைகள் போட்டு ஜூஸ் நாங்கள் எப்போதுமே சாப்பிட்றது வழக்கம். ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏற்கனவே அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 4-5 லெமன் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கப் நிறைய ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்ல தேவையான அளவுக்கு சீனி, சப்ஜா விதைகள், பாதாம் பிசின் இது எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம். ஏன்னா நோன்போட டைமில் கட்டாயமாக இந்த சர்பத் நீங்கள் எப்போதுமே குடிக்கணும். அது பிளெயினாவோ அல்லது நன்னாரி சர்பத், ரூஹப்ஸா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நோன்போட அந்த வெயில் காலத்தில் நம்ம இருக்கிறதுனால இந்த சப்ஜா விதைகளும் பாதாம் பிசினும் உடம்புக்கு ரொம்ப ஒரு குளுமையாக கொடுக்கக்கூடியது. இதில் நன்னாரி சர்பத்
இதில் தேவையான அளவுக்கு நன்னாரி சர்பத்துலேயும் உங்களுக்கு சுகர் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் சேர்க்கலாம், நொங்கு சேர்க்கலாம், நட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் பொரிச்சது. ஸோ அதுக்கு கட்லெட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 1 கிலோ அளவுக்கு கட்லெட் பண்ணலாம் அப்படின்ட்டு, 1 கிலோ கைமாவுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ கைமாவை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுடுங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2-3 விசில் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் தண்ணி நிற்கும், அதை நம்ம திரும்பவும் வற்ற வச்சிடலாம். ஸோ இன்னொரு சைடில் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு கைமானா 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசியாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்க வேக வைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டோம்னா சீக்கிரம் தோல் உரிக்க வந்துடும். அதை உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிளெண்டரை பற்றியும் சொல்கிறேன். இது எலக்ட்ரிக்கலில் உள்ளது. ஸோ ஏற்கனவே ப்ரெஸ்டீஜில் பார்த்துருக்கோம் இழுக்கிற மாதிரி. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய இவ்வளோ 1 கிலோ வெங்காயத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடியது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய நேரம் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா வகையான காய்கறிகளும் இதில் கட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ரமலான் டைம்லேயும் சரி, வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது யூஸ் பண்ணுறது மேலே இந்த மாதிரி பட்டன் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ண ரெண்டுமே நல்லா சுற்றி நைஸாக சாப் பண்ணி எடுத்துடுது. இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பொடிசாகவும் இருக்கிறதுனால நமக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கூட ஆகலை. 1/2 கிலோ வெங்காயத்தையும் ஒன்றாவே பொடி பண்ணி எடுத்துடுச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ மெயினாக கீழே ரொம்பலாம் தண்ணி விடலை. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ நம்ம கையால் பொடிசாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கியிருக்கு. எல்லாத்தையும் கட்லெட்டுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அது கூட எக்ஸ்ட்ராவாக காய்கறிகள் உங்களுக்கு விருப்பப்பட்டது முட்டைக்கோஸ் அல்லது கேரட் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டும் பாருங்கள் இதிலே தான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நார்மலாக எப்படி கட்லெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ எல்லா மெத்தடும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுனால உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய எடுக்கிறது கிடையாது. ஏதாவது 1-2 சாப்பிட்றதுனால உடம்புக்கு அப்படி ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது. ஸோ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கேரட் இதில் பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சமாக காரம், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு. சைட் பை சைட் கைமா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா வற்றினதுக்கப்புறம் அதை இதோடு நம்ம சேர்த்துடலாம். இது நார்மலாக செய்யக்கூடிய மெத்தட் தான் இருந்தாலும் நீங்கள் நிறைய செய்யும்போது அளவுகளை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் நம்ம தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருந்தாலும் கொஞ்சம் ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக சிக்கன் 65 மசாலா பவுடர் அல்லது சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு கட்லெட் செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் குடிக்குது அப்படின்ட்டு. வேக வைக்கிற உருளைக்கிழங்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கொலன்னு வெந்துருந்துச்சின்னா அது தண்ணி குடிக்கும், உதிர்ந்துடும், உடஞ்சிடும். அதனால் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் மசிக்கணும். ஸோ இதை ஒரு பெரிய சட்டியில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடிசான இருக்குன்னா கொத்தமல்லி இலைகளும் உப்பும் தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதை விருப்பமான வடிவத்தில் ரவுண்டாவோ அல்லது சிலிண்டர் ஷேப்லேயோ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கிலோ கைமாவுக்கு 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு,
ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, விருப்பப்பட்ட காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கட்லெட் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை டிப் பண்ணுறதுக்கு முட்டையோட கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸ் அதையும் ரெடியாக பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கட்லெட் செஞ்சு வச்சுருக்கத முட்டை கலவையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் நம்ம பண்ணலாம். டிப் பண்ணி எடுத்துகிட்டு சரியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பசங்கள்லாம் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றா உட்காந்து ஒருத்தவங்க வந்து பிரெட் கிராம்ஸில் முட்டையில் முக்கிறதுக்கும், ஒரு ஆள் வந்து பிரெட் கிராம்ஸில் பரட்டி எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் லீவு டைமுன்றதுனால பசங்களும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்குன்ட்டு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ நோன்பு திறக்கக்கூடிய ஒரு 5:30 மணி 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறோம்னா ஒரு 5:45 6 மணிக்கிட்ட நம்ம இதை எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே நாங்கள் ஒன்றா இருக்கிறதுனால 1-2 ஐட்டம்ஸு தேவைப்படும். அதனால் ஸோ இதோட பருப்பு வடையும் சேர்ந்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப கம்மியாக எண்ணெயில் நிறைய கட்லெட் போட்டாலும் எண்ணெய் குடிக்கும், அது உடஞ்சி போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்ல கேப் விட்டு நீங்கள் பொரிய வச்சு எடுத்திங்கன்னா கட்லெட் வந்து உடையாது, நல்ல ருசியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நோன்பு நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோத்தையும் செஞ்சு நம்ம ஒரே ஆளாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ நிறைய செஞ்சு பக்கத்தில் உள்ளவங்க, யாசகம் கேட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்தும் நம்ம வீட்டுக்கு வருமா, அது டெய்லின்னு கிடையாது, ஏதாவது ஸ்பெஷலாக அவங்க வீட்டில் செஞ்சாலும் கொடுத்து விடுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட வழக்கம். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு மெயின் ஈத்தப்பழம், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஒரு 6:15 நாங்கள் 6:30 மணிக்கு நோன்பு திறக்கதா இருந்தாலும் 6:15 எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்துருவோம். ஸோ இந்த நோன்பு கஞ்சி பள்ளிவாசலில் போடுறதுனால வீட்டில் செய்கிற வேலை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி செஞ்சுட்டு அந்த டைமில் போய் உட்கார்றது கிடையாது. 6:15 ஒரு 1/4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக வீணான பேச்சுகளை விட்டுடணும். ஸோ இறைவனிடம் எவ்வளவுக்கு எவ்வளோ பிரார்த்தனையில் நம்ம ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதனால தான் இஃப்தார் டைம்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவும் எடுக்க முடியல, ஜஸ்ட்டு ஒரு கிளிக் தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.